யூடியூப் உங்கள் மர்னா ரமேஷ் பேசுகிறேன். குலோப் ஜாமுன் பண்ண போகிறேன். இதை பாருங்கள். இந்த மாவு பிணைஞ்சிக்கிட்டேன் குலோப் ஜாமுனுக்கு. இதோ இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிணைஞ்சி எண்ணெயில் பொரிக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஸ்லோவாக தான் பொரிக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். ஸ்லோவாக பொரிச்சா தான் கொஞ்சம் சிகப்பு நிறமாக வரும், உள்ளர வேகும் வேறு. இதோ பாருங்கள், இங்கே ஜீரா பண்ணி வச்சுட்டேன். இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிணைஞ்சி பொரிக்கிறேன். நல்லா செவந்து பொன்னிறமாக வருது பாருங்கள். வெந்திருக்கான்னு பார்க்கணும் முக்கியமாக, ஏன்னா சில உருண்டைங்க வேகாமல் இருக்கும். அதுக்கு தான் ஸ்லோவில் வச்சிடுறது. நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து இந்த ஜீராவில் போட்டாச்சுன்னா பாருங்கள், அவ்வளோதான். குலோப் ஜாமுன் ரெடி. சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது, நமக்கு சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் வேலை.